கிழவனும் கடலும். வயது முதிர்ந்த மீனவர் சாண்டியாகோ முன்பெல்லாம் கடலுக்கு போனால் மீன் இல்லாமல் திரும்ப மாட்டார். ஆனால் கடந்த 84 நாட்களாக அவருக்கு ஒரு மீன் கூட கிடைப்பதில்லை. மனோலின் என்ற ஒரு சிறுவன் முதல் 40 நாட்கள் இவரோடு மீன் பிடிக்க வந்தான். பேச்சு துணைக்கும் உதவிக்கும் அவன் இருந்தான். இவரோடு போனால் ஒரு மீன் கூட கிடைப்பதில்லை என்று வேறு படகுக்கு மாற்றிவிட்டார்கள் அவரது பெற்றோர். அன்று 85வது நாள். சாண்டியாகோ மற்றும் தனியாகவே கடலுக்கு சென்றார். அன்று முழுவதும் அவருக்கு ஒரு மீன் கூட சிக்கவில்லை. அடுத்த நாள் நண்பகலில் தூண்டில் ஏதோ கடித்தது. பெரிய மீனாக இருக்கும் என்று எண்ணினார். படகோடு சேர்த்து இவரையும் இழுத்தது. அன்று முழுவதும் அவர் மீனோடு போராடுகிறாய். உன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள நீ போராடுகிறாயா? நான் என் இலக்கை அடைய போராடுகிறேன். இந்த போராட்டத்தின் முடிவில் ஒன்று நான் உயிரோடு இருப்பேன் அல்லது நீ இருப்பாய் என்றார் சாண்டியாகோ. இறுதியில் படகுக்கு அருகில் இருந்த குதித்த மீனை ஈட்டியால் குற்றி கொன்றார். மீனின் நீளம் அதிகமாக இருந்ததால் படகுக்கு அருகில் அதை கட்டினார். கரைக்கும் திரும்பும் வழியில் மீனை கட்டி வைத்த இடத்தில் பெரிய மீன்கள் அதை சாப்பிட வந்தனர். அதையும் முடிந்த அளவு துரட்டினார். கரைக்கு திரும்பிய களைப்போடு படகை இழுத்து கட்டினார். படகோடு இருந்த மீனை அப்பொழுதுதான் பார்க்கிறார். சுறாக்கள் தின்றது போக மீனின் தலையும் எலும்பும் தான் எஞ்சியது. செய்தி தெரிந்த தாத்தாவை பார்க்க வந்தான் மனோலின். பெரிய மீனை பிடித்த வீரன் நீங்கள்தான் என்று புகழ்கிறான். கடைசியில் மீனும் தலையும் எலும்பும் தானே மிஞ்சியது என்றார் சாண்டியாகோ. உங்கள் விடாமுயற்சி விஸ்வரூப் வெற்றி அடைந்து விட்டதே தாத்தா. இனிமே யாரும் உங்களை பழித்து பேச முடியாது. உங்களிடம் கற்றுக்கொள்ள நிறைய இருக்கிறது தாத்தா. இனிமே நான் உங்களோடு தான் மீன் பிடிக்க வருவேன். சாண்டியாகோவிடம் மனோலின் கூறினான். நன்றி.